சந்தா கிளாஸ் வரலாறு. கிறிஸ்துமஸ் என்றால் நினைவுக்கு வரும் முதன்மையான உருவம் சந்தா கிளாஸ் எனும் குணமான பழங்கால பாத்திரம். சந்தா கிளாஸ் எவரும் அவரின் தோற்றத்திற்கும், குறிப்பாக குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கும் மனம்தான் அவருக்கு உலக அளவில் பெரும் மகத்துவத்தை ஏற்படுத்தியது. இதன் வரலாறும் மாற்றங்களும் ஒரு விசித்திரமான பயணமாக கருதப்படுகின்றன. சந்தா கிளாஸ் வரலாறு மூலமாக காணப்படும் முதல் மனுஷர் செயின்ட் நிக்கோலஸ் ஆகும். கிபி 3ஆம் நூற்றாண்டில் தற்சமயம் துருக்கியின் ஒரு பகுதியாக இருக்கும் மீரா நகரம் என்ற இடத்தில் பிறந்த நிக்கோலஸ் கிறிஸ்தவ புனிதராக மதிக்கப்படுகிறார். அவர் பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் தனது கணவாணரின் வழியில் இறந்தபின் முழு செல்வத்தையும் தர்ம பணிகளுக்கு அர்ப்பணித்தார். நிக்கோலஸின் முக்கிய பணியாக ஏழை குழந்தைகள் மற்றும் வெறுமனே இருக்கும் குடும்பங்களுக்கு உதவுவது அறியப்படுகிறது. குறிப்பாக அவர் இரகசியமாக பரிசுகள் வைத்து உதவியதால் அவர் நற்பெயர் பெற்றார். ஒருமுறை ஏழை மனிதன் தனது 3 மகள்களின் திருமணத்திற்கு தேவையான பரிசை ஏற்படுத்த முடியாமல் சிரமப்பட நிக்கோலஸ் அவர்கள் சிகரத்துக்கு அந்த செலவுக்காக தேவையான தங்க நாணயங்களை இரகசியமாக வீசியதாக கூறப்படுகிறது. செயின்ட் நிக்கோலஸ் கிபி 6ஆம் நூற்றாண்டில் இறந்ததுக்குப் பிறகு அவரது ஆத்ம நிலைக்கு மிகவும் பெரும் மகத்துவம் கிடைத்தது. அவரது நினைவை அடிப்படையாக கொண்ட பண்டிகைகள், குறிப்பாக டிசம்பர் 6 அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வந்தன. செயின்ட் நிக்கோலஸின் கதையிலிருந்து சந்தா கிளாஸ் உருவானது. ஆனால் அதற்கு வழிகாட்டிய விதமான 3 முக்கிய புள்ளிகளும் கலை வடிவங்களும் இந்த வடிவமைப்புக்கு உதவியுள்ளன. நெதர்லாந்து மக்கள் நிக்கோலஸின் நினைவை சிண்டர்கிளாஸ் என்ற வடிவத்தில் கொண்டாடினர். அதில் அவர் ஒரு அடங்கி காணப்பட்ட முகவரியாகவும் மக்களை இரகசியமாக மகிழ்ச்சியாக்குபவராகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளார். கிறிஸ்துமஸ் என்பது தற்காலத்தில் போல பழமையான கலாசாரங்களில் பாதிப்புகள் ஏற்படுத்தும் அடிப்படையிலேயே விழாக்களும் கோயில்களும் கொண்டாடப்பட்டன. ஜெர்மானிய கதைகளின்படி ஒரு உற்சாகமான தெய்வீக தந்தை வோடன் என்பவருடன் சந்தா கிளாஸின் கதைகள் ஒட்டியிருந்தன. 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவிலிருந்து குடியேறிய ஹாலந்து மக்கள் சிண்டர் கிளாஸ் பண்டிகையை அமெரிக்காவில் அழைத்து வந்தனர். 1773 மற்றும் 1774ஆம் ஆண்டுகளில் அமெரிக்க பத்திரிகைகளில் முதன்முதலாக செயின்ட் நிக்கோலஸ் குறித்து குறிப்பிடப்பட்டது. அமெரிக்காவில் நவீன சந்தா கிளாஸின் தனித்துவமான தன்மை முற்றிலும் வளர்ச்சி பெற்றது. சந்தா கிளாஸை இன்று நாம் பார்க்கும் சிவப்பான உடையுடனும் நீண்ட வெள்ளை தாடியுடனும் உள்ள உருவம் சிறப்புமிக்க மாற்றங்களின் விளைவு. முக்கிய மாற்றங்களையும் சித்திரங்களையும் பின்வருமாறு காணலாம். 1823ஆம் ஆண்டில் த நைட் பிஃபோர் கிறிஸ்மஸ் என்ற கவிதையில் சந்தா கிளாஸ் முதன்முதலாக கூறப்பட்டார். இதில் சந்தா ஒரு நாற்படை வண்டியில் ரெயின்டியர்கள் இழுத்து வரும் மனிதராக சித்தரிக்கப்பட்டார். ஆரம்பகால அமெரிக்க பெயிண்டர் தாமஸ் நாஸ்ட் தன் புகழ்பெற்ற கார்ட்டூன்களில் சண்டா கிளாஸுக்கு ஒரு வெளிப்படையான வடிவத்தை உருவாக்கினார். இது நவீன சண்டாவின் அடிப்படை வரைந்தது. அதில் வெள்ளை தாடியுடன் சிவப்பு உடைதான் முதன்மை. குழந்தைகளின் பட்டியல்களுடன் இருக்கும் அமைதியான மற்றும் மனிதாபிமான உருவம் முதன்மை. 1931ஆம் ஆண்டில் கோகா கோலா கம்பெனி தங்களின் குளிர்பானத்தின் விளம்பரத்திற்காக சிவப்பு மற்றும் வெள்ளை நிறங்களுடன் ஒரு இணைக்கப்பட்ட சண்டா கிளாஸின் உருவத்தை நவீன உலகத்திற்கு வழங்கியது. இந்த வடிவம் தற்போது உலகம் முழுவதும் அறியப்பட்ட அம்சமாக மாறியது. சண்டா கிளாஸ் மூலம் பரிசு வாகனம் ரெயின்டியர்கள் இழுக்கும் கடற்வண்டி என்பதாக கற்பனை செய்யப்பட்டது. குறிப்பாக ரூடால்ப் என்ற நபரின் மஞ்சள் மூக்குள்ள ரெயின்டியர் மிக பிரபலமானது. இப்போது சண்டா வடக்கு மாகாணமான ஆர்டிக் பகுதியில் வசிக்கிறார் என்று ஒரு கற்பனை கதையுடன் இணைக்கப்பட்டுள்ளார். சண்டாவுக்கு உதவி செய்ய ஏராளமான அணிகலன் உருவாக்கும் ஸ்திரப் சர்வன்கள் என்பதை மக்களும் நம்புகின்றனர். குழந்தைகள் தேவையான விளையாட்டுப் பொருட்கள் அல்லது இன்னதாவது பரிசுகள் என்ன என்று சண்டாவுக்கு கடிதம் எழுதி அனுப்புகின்றனர். சண்டா கிளாஸ் பாத்திரம் மேற்கு உலகத்தில் பிரபலமடைந்த பின்னர் அவர் கிழக்கு நாடுகளிலும் வெகுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்.
பலர் அவரை தெய்வம் போல கருதினாலும் சந்தா மேலோட்டத்தில் ஒரு விளையாட்டுத்தனமான மற்றும் மகிழ்ச்சியான குணம் கொண்டவர். நாம் உள்ள சமகால சூழலில் சண்டா கிளாஸின் தன்மை பறந்தது. வணிகத்துறைக்கான உந்து சக்தி சந்தா எந்த பண்டிகைக்கும் இன்றியமையாத விற்பனை கம்பெனிகளுக்கு தாண்டியுள்ளது. குழந்தைகள், சிறுவர் கதை புத்தகங்கள் மற்றும் திரைப்படங்களின் ஒரு பகுதி. தற்போது பாலிவுட் முதல் ஹாலிவுட் வரை சந்தாவின் மகிழ்ச்சியுடனான பிரச்சனைகளைக் காட்டும் முயற்சிகள் செய்யப்பட்டன. சண்டா கிளாஸின் வரலாறு நேரடியாக மனித அன்பின் மகத்தானதையும் தர்ம உணர்வின் சாதனையையும் கட்டமைக்கின்றது. இயலாமல் இயங்குகிற ஏழை மக்களுக்கும் பரிசுகள் இடுவதில் உண்மையிலேயே ஒரு தெய்வீக உணர்வு உள்ளது. சண்டா கிளாஸின் மனித தந்தையாதரக்கூறு பல வருடங்கள் கிடைத்ததற்கு ஏற்றாக தர்க்கமற்றவும் அபாரமுமான அளவாக கடவுள் மற்றும் பொது மகிழ்ச்சி தொகையமாக திகழ்கின்றார். குழந்தைகளுடன் சந்தா கிளாஸாக விளையாடும் சமயத்தில் நீங்கள் இன்னொரு சிண்டர்கிளாஸையாக மலர்வீர்கள் என்றார் வரலாற்றோர்கள்.